ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் A to A சேனல். நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2024 இன்ஜினியரிங் எக்ஸாம் நடந்தது. அந்த எக்ஸாமுக்கான கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான வினாத்தாள் தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். போன வகுப்பில் பகுதி 1 கிட்டத்தட்ட 50 கொஷின் பார்த்துருந்தோம். தலைப்பு வாரியாக எவ்வளோ கேட்டிருந்தாங்க அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து 50 வினாக்கள் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வகுப்பில் அடுத்து ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க நம்ம கிளாஸ்க்கு போகலாம். அந்த 50 கொஷின் பார்க்காதவங்க, போன வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்க்கக்குள்ள கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், அதை போய் பார்த்துட்டு அதன் பிறகு இது வந்து பாருங்கள். சரிங்களா, வாங்க இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்க்க போகலாம். 51வது கொஷின், ரேஷ்னல் அப்படின்ற சொல்லுக்கு சரியான கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இந்த கலைச்சொல் என்னன்னா பகுத்தறிவு. இந்த சீர்திருத்தம் அப்படின்றது ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஃபார்ம். நேர்மை வந்து யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்மை வந்து யூனிட்டின்னு சொல்லுவாங்க. தத்துவத்தை வந்து பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இடையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன்ன்றது உருமாற்றம் தான். சரிதா, அப்போ செயல்படுத்துறது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. சரிங்களா, அடுத்து தேர்தல் வந்து எலெக்ஷன். படியெடுத்தல் வந்து ஜெராக்ஸ். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கக்குள்ள அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் இருக்கு. இந்த அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் அப்படின்னு தவறான இணை கேட்குறாங்க. இந்த தவறான இணை என்னன்னா, ட்ரெஷரின்றது கருவூலம் தான், மார்போன்றது உருபன் தான். சரிதான், காம்பனேஷன்ன்றது புணர்ச்சி தான். இந்த கேவ் டெம்பிள் அப்படின்றது என்னன்னா, கேவ் டெம்பிள்ன்றது கற்கோவில் கிடையாது, குடைவரை கோவில். சரிங்களா, குடைவரை கோவில். ஓகேவா, அடுத்தது சரியான விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது என்ன விடைன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பார்க்கக்குள்ள இதுக்கு சரியான விடை வந்து உருவது கூறல் விடை. விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது உருவது கூறல் விடை. ஏவல் விடைனா என்னன்னா, நீ விளையாட வரவில்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு நீயே போய் விளையாடு அப்படின்னு சொல்றது ஏவல் விடை. உற்றது உரைத்தல் விடைனா என்னன்னா, நீ விளையாட வரவில்லையான்னு கேட்குறாங்க, எனக்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்றது உற்றது உரைத்தல் விடை. அடுத்தது வினா எதிர் வினாதல் விடை என்னன்னா, நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு நீ விளையாட வரவில்லையா அப்படின்னு கேட்கக்குள்ள நான் விளையாடாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்றது வினா எதிர் வினாதல் விடை. அதாவது ஒரு வினாவிற்கு பதிலா விடையா வந்து ஒரு வினா எதிர் வினாவை எழுப்புறது தான் வினா எதிர் வினாதல் விடை. ஓகேங்களா, அடுத்தது பார்க்கக்குள்ள கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுவது என்னன்னா மறைவிடை சொல்லுவாங்களா. அப்போ நேர்விடை என்னன்னா, கடைக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு கடைக்கு போவேன்னு சொல்கிறது நேர்விடை. நேராக சொல்கிறது நேர்விடை. ஓகேவா, அடுத்தது ஏவல் விடைனா என்னன்னா, கடைக்கு போவாயா அப்படின்றது நீயே கடைக்கு போ அப்படின்னு சொல்கிறது ஏவல் விடை, ஒரு கட்டளையாக சொல்கிறது ஏவல் விடை. அடுத்தது உருவது கூறல் விடைனா என்னன்னா, கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்கல எனக்கு கால் வலிக்குன்னு சொல்கிறது உருவது கூறல் விடை. அதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடக்கும்னு சொல்கிறது தான் உருவது கூறல் விடை. சரிங்களா, அடுத்தது பார்க்கக்குள்ள உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா இனமொழி விடை. அதாவது கதை எழுத தெரியுமான்னு தான் கேட்குறாங்க, அதுக்கு இனமான எனக்கு கவிதை எழுத தெரியும்னு சொல்கிறாங்க, அதான் இனமொழி விடை. மற்றதெல்லாம் மேலே பார்த்தா நேர் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, எல்லாம் மேலே பார்த்தது தான், அதே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்தது நெக்ஸ்ட், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக அப்படின்னு கேட்கல. அப்பா சொன்னார்ன்றது செய்வினை வாக்கியம். சரிங்களா, அதுதான். இப்போ இந்த கட்டளை வாக்கியம்ன்றது அப்பா சொன்னார் அப்படின்றது கட்டளை வாக்கியம் வராது, இது செய்வினை வாக்கியம் தான் வரும். ஏன் கட்டளை வாக்கியம் சொன்னார்னா, அப்பா சொல்
அப்படின்றது வந்து கட்டளை வாக்கியமாக வரும். இந்த பிறவினை வாக்கியன்றது அப்பாவிடம் சொன்னார் அப்படின்னு இந்த பிறவினை வாக்கியமாக வந்துடும். அடுத்து அப்பாவிடம் சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால் செயபாட்டு வினையாக வந்துடும். சரிங்களா? அப்போ இதுக்கு அப்பா சொன்னார்ன்றது சரியான வாக்கியம் எதுனா செய்வினை வாக்கியம்தான். சரிங்களா? அடுத்தது பார்க்கக்குள்ள என் அண்ணன் நாளை வருவான், சரியான விடை தேர்ந்தெடுத்ததுக்கு. இது என்ன தொடர்னு கேட்குறாங்க. என் அண்ணன் நாளை வருவான்ன்றது ஒரு செய்தியாக தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த விழித்தொடர்ன்றது அண்ணா, என் அண்ணா நாளை வருவா, என் அண்ணா அப்படின்னு சொன்னால் இது விழித்தொடர். இது பிறவினை தொடர்னா என் அண்ணன் நாளை வருவதாக சொன்னார் அப்படின்னு சொன்னால் அது வந்து பிறவினை தொடர். அதாவது ஒரு செயலை பிறர் செய்கிற சொல்கிறது வந்து பிறவினை தொடர். வினா தொடர்ன்றது என்னென்னா என் அண்ணன் நாளை வருவானா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு சொல்லுவாங்கள்ல, அதான் வினா தொடர். அடுத்தது பார்க்கக்குள்ள விடைக்கேற்ற வினா பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் இயற்பெயர் யாது. இது வந்து டைரெக்டாக போகிற கொஸ்டின் தான், இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது விடைக்கேற்ற வினா கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு, ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. இதுக்கு சரியான விடை எதுன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை. இதுதான் சரியான விடையாக வரும். எதனால் பிற அணிகலன்களை தேவையில்லைன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அப்போ எதனால் வராது? யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவை? எதுவும் வராது. அழகு செய்ய பிற அணிகலன்கள் தேவையா? இது கண்டிப்பாக வராது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கக்குள்ள சுற்றுடரை ஒழுங்குபடுத்தி சரியான, அதாவது ஒழுங்குபடுத்த சொல்கிறாங்க சுற்றுடரை. நாம் ஃபஸ்ட்டு பாருங்கள், நம் முன்னோரின் வாழ்க்கை இயந்தது இயற்கையோடு. நம் முன்னோரின் வாழ்க்கை இயந்தது இயற்கையோடு. ஏதாவது பொருந்துதா? பொருந்தலை, அப்போ இது வராது. அடுத்தது நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. ஆமாம், இது பொருந்துகிற மாதிரி இருக்குது. இது பின்னாடி பார்க்கலாம். அடுத்த பார்க்கலாம். இயற்கையோடு வாழ்க்கை நம் முன்னோரின் இயந்தது. இது செட் ஆகலை. அடுத்து இயற்கையோடு இயந்தது வாழ்க்கை நம் முன்னோரின். அடுத்து ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அப்போ இதுவும் கிடையாது. அப்போ எது சரியாக பொருந்ததுங்கிறதுனா ஏ தான், ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்தது பார்க்கக்குள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுறாங்க. அதே கொஸ்டின் தான். மறையும் கதிரவன் காலையில் மாலையில் உதித்து. இது ஈஸியாக இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் பார்க்கக்குள்ள அகரவரிசை கேட்டிருக்காங்க. இதில் என்னன்னா ஆ முதல் அவ் வரை இருக்கிற அகரவரிசை தான் கேட்டிருக்காங்க. அதான் ஈஸியாக போட்டுடலாம் இதை. ஃபஸ்ட்டு ஆதனை கொடுத்துருக்காங்க. அன்புன்னு வந்து போச்சா, இந்த அன்பு இதில் எதில் இருக்குன்னு பாருங்கள். அன்பு இதில் இருக்குது, அடுத்து இதில் இல்லை, இதுலையும் இல்லை, இதுலேயும் இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. இதை வச்சு ஈஸியாக போட்டுடலாம். சப்போஸ் இதில் ரெண்டுத்தில் ஆப்ஷன் ஏவிலையும் பிலையும் இருந்தால் அடுத்த சென்டென்ஸ் பார்க்கணும். சரிங்களா? ஆனால் இப்போ நமக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே ஆன்று வரிசை இருந்து போச்சு. அதனால் அதை டிக் பண்ணிடலாம். அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய. வேர்ச்சொல் நடக்கிறதுன்ற வேர்ச்சொல் வந்து நட. இப்போ வேர்ச்சொல்னா என்னென்னா ஒரு கட்டளையாக சொல்லுவாங்க. கட்டளை, ஏவல், கட்டளை, ஏவலாக சொல்கிறது தான் இந்த வேர்ச்சொல்லின், அதாவது பகுபதம், பகாபதம்னு சொல்கிறாங்க. பகான்னா பிரிக்க முடியாது. சரிங்களா? இந்த பகாபதத்தை பிரிக்க முடியாது. இந்த பகா தான் இந்த வேர்ச்சொல்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ச்சொல்லை பிரிக்க முடியாது. சரிங்களா? இப்போ இதுக்கான சரியான விடையை பார்த்தோன்னா நட தான். நடக்குன்னு வராது, நடக்குன்னு ஒரு சென்டென்ஸே கிடையாது. அடுத்து நடந்த ஆன்னு வந்து போச்சா, இது வந்து பெயரச்சத்தை குறிக்கிறது. பெயரச்சம். நடக்கும்ன்றது ஒரு செயலை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அது வினையச்சமும் கிடையாது. நடக்கும்ன்றது வினையச்சமும் கிடையாது.
அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கக்குள்ள தருகின்றனர். இதோடைய வேர் சொல் பார்த்தீங்கன்னா தா தான் கட்டளையாக இருக்குது. தருகின்றனர் தா தான் கட்டளையாக இருக்குது. தரு அப்படின்னு ஒரு கட்டளையாக இருக்கா? தருன்றது வினையச்சமாக வந்துடும். தந்தன்றது பெயரச்சம். தந்துன்றதும் வினையச்சம்தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கக்குள்ள ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில்ன்றதுக்கு என்னன்னா கார், கொண்டல், மேகம், இது 3 தான் இந்த முகிலுக்கான பொருள். இந்த மஞ்சைன்றது மயில் வந்துடும். அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். கொண்டல், களின்றது வராது. அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இதுலேயே மஞ்சை இருக்குது. மஞ்சைனா மயில் தான். அப்போ இது எலிமினேட் பண்ணிவிட்டு ஈஸியாக போட்டுடலாம். அதாவது உங்களுக்கு பதில் தெரியலனாலும் எலிமினேட் பண்ண தெரியணும். எலிமினேட் பண்ண தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின், தாவரத்தின் நுனி பகுதி என்னன்னு கேட்குறாங்க. தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. துளிர்ன்றது என்னென்னா, ஒரு செடி துளிர் விட்டுதா அப்படின்னு கேட்போம்ல. துளிர்ன்றது ஒரு நுனி பகுதி தானே, அது அப்போ இது சரிதான். குருத்து, இப்போ தென்னங்குருத்து, வாழைக்குருத்து அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்போ குருத்துன்றது அதோடைய முனைப்பகுதி தானே, இதுவும் சரிதான். முறி, அதாவது எப்படின்னா பலாமுறி, அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பலாமுறி, இதுவும் சரிதான். அதோட நுனி பெயர் தான். ஆனால் தோகைன்றதோட கரும்போட அந்த தோகை இருக்குல்ல, கரும்போட இலை இருக்குல்ல, கரும்போட இலையை குறிக்கிறது தான் இந்த தோகை. அப்போ இது வந்து நுனிப்பகுதி இல்லை. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாது இருக்குது. அடுத்து, காடு என்னும் பொருள் தரும் சொல்லை கண்டறிய. காடுக்கு கிட்டத்தட்ட 18 பேர்கள் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அது 9th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பாக்ஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க. இந்த காடு அப்படின்றதுக்கு காடுக்கான சரியான பொருள் எதுன்னா அரண், அடவி தான். இலவு, இலை கிடையாது. ஈகை, ஈன்று கிடையாது. ஆலை, ஆரணி அதுவும் கிடையாது. அப்போ சரியான ஆப்ஷன் ஏ தான், அரண், அடவி தான். உங்களுக்கு இந்த காடோட வேறு பேர் தெரியுன்னா இந்த 9th புக்கில் பாக்ஸ் கண்டென்ட்டில் 18 பேர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்து, மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக அப்படின்னு கேட்குறாங்க. சிங்கக்குருளை மரபு பிழை தான் கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து நல்லா நோட் பண்ணணும். மரபு பிழை தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம சரியானதை போட்டு வந்துடக்கூடாது. தவறாக எது இருக்குது அதை தான் போட்டு வரணும். சிங்கக்குருளை, ஆமாம், சிங்கத்தோட குட்டி பார்த்திங்கன்னா குருளை தான் சொல்லுவாங்க. சிங்கக்குருளை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அதை குட்டின்னு சொல்ல மாட்டாங்க, சிங்கக்குருளை தான் சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து, குருவி குஞ்சு, ஆமாம், குருவி குஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. இது சரிதான். மாங்கன்று, ஆமாம், சின்னது வந்து மாங்கன்று தான் சொல்லுவாங்க. மரம் பெருசாக இருந்தால் மாமரம், சின்னதாக இருந்தால் மாங்கன்று. அடுத்து வந்து கீரி குட்டின்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கீரி பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. கீரி பிள்ளைன்னு சொல்லுவாங்க இது. அப்போ ஆப்ஷன் டி தான் தப்பாக இருக்குது. அப்போ அதான் ஆன்சர். சரிங்களா? அங்கே என்ன பிழையான தொடர் தான் கேட்குறாங்க. அப்போ கீரி குட்டி அப்படின்றது தான் தவறாக இருக்குது. அப்போ கீரி பிள்ளை தான் சரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கக்குள்ள வலுவற்ற தொடர் எதுக்குன்னு கேட்குறாங்க. வலுவற்றனா என்னன்னா, இலக்கண முறைப்படி தவறே இல்லாமல் இருக்கிறது தான் வலுவற்ற சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. கையல் பானை செய்ய கற்றுக்கொண்டால், இது கொஞ்சம் ஓரளவுக்கு பொருந்துகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்க்கலாம். அப்போ இது ஒரு டிக் போட்டு வைங்க, பார்க்கலாம். அடுத்து, கையல் பானை அமைக்க கற்றுக்கொண்டால், என்னத்தை அமைக்க போகிறாங்க? வீடு அமைக்க போகிறாங்க. அப்போ பானை அமைக்க கற்றுக்கொண்டால் இது வந்து தவறானது. பானை சுட கற்றுக்கொண்டால், இது தவறு. பானையை செஞ்சதுக்கு அப்புறம் தான் சுட முடியும். அப்போ இதுவும் தவறு. கரெக்டான ஆப்ஷன் இதுன்னு பார்த்தீங்கன்னா கையல் பானை வனைய கற்றுக்கொண்டால், இதுதான் சரி. அப்போ ஆப்ஷன் ஏவும் தவறு. அப்போ ஆப்ஷன் டி தான் சரி.
அதாவது இது வந்து மரபு சொல்லு தான் வருவாங்க, இது மரபு சொல்லு தான் சொல்லுவாங்க. பானை வனைன்னு தான் சொல்லுவாங்க, பானை வனை, பானை செய்யின்னு சொல்ல மாட்டாங்க, பானை வனைன்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்தது பிழையை நீக்கி எழுதுவோம். நல்ல தமிழுக்கு எழுதுவோம். இது பார்த்தாலே தெரிஞ்சிடும், நல்ல தமிழுக்கு கிடையாது, நல்ல தமிழில் எழுதுவோம் தான் இதுக்கு சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பார்க்கக்குள்ள புலி, அதோட இளமை பேருன்னு பார்த்தீங்கன்னா புலி குட்டின்னு சொல்லுவாங்களா, புலி குட்டின்னு சொல்ல மாட்டாங்க. புலி குட்டின்னு சொன்னால் அது தப்பு, புலிக்கன்றுன்னு சொன்னால் தவறு, யானை கன்றுன்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது சிங்க குருளைன்னு சொல்லலாம், சிங்க குருளைன்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் புலி குட்டின்னு சொல்ல மாட்டாங்க, புலி பறன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கக்குள்ள எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். காடு உருவாக்கி, காடு உருவாக்கினா காடு அழித்து, இதுதான் எதிர்ச்சொல்ன்றது ஈஸி தான். அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கணும், தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லி எழுதுன்றாங்க. தொன்மைன்றது என்ன? தொன்மைனா பழமை. சரிங்களா? தொன்மைன்றது பழமை. அப்போ பழமைக்கான பொருள் தோர்க்க பழமைன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஏ டிக் பண்ணிட்டு வரக்கூடாது. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்படி டிக் போடணும்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை பிஏ கொடுத்துருக்காங்க, பழமைன்றது. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல்னு தான் கேட்டிருக்காங்க. தொன்மையினுடைய எதிர்ச்சொல்ன்றதுன்னா புதுமை. சரிங்களா? அதுதான். சிறுமை அப்படின்ற எதிர்ச்சொல் வந்து பெருமை வரும். சிறுமை பெருமை, இந்த பெருமையோட எதிர்ச்சொல் சிறுமை. சரிங்களா? இதுக்கு இது, இதுக்கு இது. நெக்ஸ்ட் பார்க்கல நான் நிலம். நான் நிலம் எப்படி பிரியும்? நான்கு நிலம் அப்படின்றது தான் பிரியும், நான்கு நிலம்ன்றது தான் பிரியும். நான் நிலம் பிரியாது, இது தவறு. நான் நிலம்னு பிரியாது, நான்கு கூட்டல் நிலம் தான் பிரியும். நெக்ஸ்ட் பார்க்கக்குள்ள தான் என்று, தான் கூட்டல் இன்று, இதுதான் சரி. தான் என்று, தான் என்று, இந்த நே வந்து எப்படி பிரியும்? இன்னு கூட்டல் ஏ, இன்னு கூட்டல் ஏ. அப்போ முன்னாடி இருக்குது என்ன இருக்குது? தா இருக்குது, பின்னாடி என்றுன்னு இருக்குது. சரிங்களா? அப்போ தான் என்று தான், இதுதான் சரி. இது வந்து இப்படி இயல்பாக தான் புணர்ந்துருக்கு, இயல்பு புணர்ச்சி தான் இது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு எனும் விதிப்படி இன்னானது ஏவுடன் புணர்ந்து தான் என்று மாறியது. சரிங்களா? இதுதான் இயல்பு புணர்ச்சி தான். புணர்ச்சிலாம் நம்ம பின்னாடி வர வகுப்பில் பார்க்கலாம். வல்லுருவம். வல்லுருவம்ன்றது வன்மை கூட்டல் உருவம் தான் வல்லுருவம். வன்மை கூட்டல் உருவம் வல்லுருவம். வல் கூட்டல் உருவம் வல்லுருவம் வராது. நீங்கள் கேட்கலாம், வல் கூட்டல் உருவம்னு பிரியும் இல்லை சார், அப்போ இதுதானே சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் இது தவறு. அப்போ நிலைமொழியில் லாஸ்ட்டில் என்ன இருக்குது? இல்லு இருக்குது. வறுமொழியில் ஊ இருக்குது. அப்போ இல்லு கூட்டல் ஊ லூவா மாறிடுதா? அப்போ சேர்த்து பார்க்கக்குள்ள வலுருவம், வலுருவம்னு வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. அடுத்தது வல்ல உருவம். வல்ல உருவம் அப்படின்னு சொல்லிட்டு வருமா அப்படின்னு கேட்டால் இதுவும் கண்டிப்பாக வராது. ஏன்னா இதில் கேட்கலாம் வல்ல உருவம், அப்போ இல்லு கூட்டல் இங்கே என்ன வருது? இல்லு கூட்டல் ஆ தான் வருது. அப்போ வரக்குள்ள முன்னாடி இருக்கிற ஊ கெட்டு போயிடும். முன்னாடி உயிர் எழுத்து இருக்குது, அப்போ இன்னொரு உயிர் எழுத்து இருந்தால் இந்த ஊ வந்து கெட்டு போயிடும். அப்போ இது வராது. அப்போ சரியாக இதுவும் தப்பு. வல்லு உருவம்னு வருது. வல்லு உருவம், வல்லு ஊ தான் இருக்குது, ஊ கூட்டல் ஊ வராது, இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வன்மை உருவம் தான் சரி. இதுக்கான புணர்ச்சி விதி நம்ம பார்க்கலாம். வல்லுருவம், வல்லுருவம் புணர்ச்சி விதியை நம்ம கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கக்குள்ள கத்தும் குயிலோசை சற்றே காதில் வந்து பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாரு? பாரதியார் சொல்கிறாரு. இதில் என்ன வழுவமைதின்னு கேட்குறாங்க. இந்த வழுவமைதினா என்னன்னா, இலக்கண முறைப்படி தவறாக இருந்தாலும், இலக்கண முறைப்படி தவறாக இருந்தாலும், அதாவது நம்ம தவறே இல்லாமல் ஏற்றுக்கிறது தான், தவறே இல்லாமல் ஏற்றுக்கொள்வதை
வழுவமைதி. சரிங்களா? இலக்கண முறைப்படி தவறாக இருந்தாலும் நமது தவறை ஏற்றுக்கொண்டு அப்படியே பேசுவது தான் வழுவமைதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ கத்தும் குயிலோசை சற்று காதில் வந்து பட வேணும்னு சொல்கிறது என்ன வழுவமைதி, என்ன வழுவமைதின்னு கேட்கலாம். இது வந்து மரபு வழுவமைதி. ஏன் மரபு வழுவமைதின்னு சொல்கிறேன்னா, குயில் வந்து கத்திக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இது வந்து திணை வழுவமைதி கிடையாதா? ஏன் மரபு வழுவமைதின்னு கேட்கக்குள்ள, அப்போ குயில் வந்து அக்ரிணையில் தானே வருது, குயில் வந்து அக்ரிணையில் தானே வருது, அது ஏன் நீங்கள் வந்து திணை வழுவமைதின்னு சொல்ல மரபு வழுவமைதின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள, இந்த திணை வழுவமைதினா அக்ரணியை உயர்தனியாக சொல்லுவாங்க, இல்லை உயர்தனியை அக்ரணியாக கன்வெர்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஓப்பன் முன்னாடி கொஸ்டின் பார்த்தேன்ல, என் மாட்டை பார்த்து நான் அம்மா வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் காரணமாக அக்ரணியாக உயர்தனியாக கருதுறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அதாவது அதுதான் திணை வழுவமைதின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே மரபு வழுவமைதி என்னன்னா, குயில் வந்து நீங்கள் எத்தனை வருஷமானாலும் கத்தும், 1 வருஷமானாலும் குயில் கூவ தான் செய்யும், 10 வருஷமானாலும் குயில் கூவ தான் செய்யும், 100 வருஷம் ஆனாலும் குயில் கூவ தான் செய்யும். அதை விட்டு குயில் பேசாது, குயில் கத்தாது, குயில் வந்து கூவும் தான். சரிங்களா? அதனால தான் இது மரபாக வர்றதுனால இது மரபு வழுவமைதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கக்குள்ள ஆயுத எழுத்து எந்த இடமாக கொண்டு பிறக்கிறதுன்னு பார்த்தோன்னா தலை. சரிங்களா? இந்த மார்பு வந்து வல்லினம், மூக்கு வந்து மெல்லினம், கழுத்து வந்து இடையினம், இடையில பிறகுனால அது இடையினம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் கான்சனன்ட். கான்சனன்ட்றதுக்கு வந்து மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உயிரெழுத்து வந்து வவ்வல்ஸ் உயிரெழுத்து. ஒப்பெழுத்து சார்பு எழுத்துன்றது கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்னன்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கக்குள்ள கலைச்சொற்களின் சரியான தமிழ் சொல் எதுன்னா பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பயோடைவர்சிட்டின்னா பல்லுயிர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கக்குள்ள கொடுக்கப்பட்ட சொற்களுக்குள் குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கல் விழுந்து காலில் காயமானது, இதுதான் சரியாக பொருந்துகிற மாதிரி இருக்குது. நம்ம பார்க்கலாம் அடுத்து. நெக்ஸ்ட் கல் விழுந்து காலில் காயமானது, கால் விழுந்து காலில் காயமானது, கால் விழுந்து கல்லில் காயமானது. அப்போ இது வராது, கண்டிப்பாக வராது. காலில் சிலை செதுக்க முடியும், காலில் சிலை செதுக்க முடியுமா? தப்பு. கல் என்பது மனித உடலின் ஒரு உறுப்பு. இதெல்லாம் ஈஸியாகவே போட்டு போயிடலாம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. மாலை. மாலை இருபொருள் கேட்குறாங்க. மாலைன்றது அணின்றது வந்து அழகில் வரும். அணின்னா அழகு. சரிங்களா? நாள்ன்றது பகல். கடல்ன்றது ஆழின்னு சொல்லுவாங்க, ஆழி. முடின்றது மயிர், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து சினம்ன்றது கோபம். தலைன்றது சிரம் சொல்லுவாங்க, சிரம். சரிங்களா? இப்போ பொழுது ஒரு மாலை பொழுது, பொழுதுன்றது ஒரு மாலை பொழுது. இந்த தாருனாலும் மாலை தான் பொருள். சரிங்களா? அப்போ எது பொருள்? இந்த மாலைக்கான பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா பொழுது தார். அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கக்குள்ள கொடுக்கப்பட்ட சொல்லுக்கு இருபொருள் தருக. தானம். தானம்னா கொடை கொடுக்கறது, ஈகைனாலும் கொடை தான். இந்த பாவம் பழின்றது வராது, உண்மை உரிமை வராது, கோபம் துன்பம் வராது. ஆப்ஷன் ஏ தான் சரி. இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அரண்னாலும் பாதுகாப்பு, அரண்னாலும் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம செய்யலாம் படிக்கக்குள்ள அரண் அமைத்து பாதுகாத்தனர் அப்படின்னு சொல்லிட்டு, அரண் அமைத்து பாதுகாத்தனர்னா கோட்டை அமைத்து பாதுகாத்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரணுக்கு இன்னொன்று பாதுகாப்பு, கோட்டை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. சரிங்களா? இந்த மதில்னு ஒரு பொருள் இருக்குது. அரணுக்கு மதில்னு ஒரு பொருள் இருக்குது. மதில், அரண் அமைத்து பாதுகாத்தனர், மதில் அமைத்து பாதுகாத்தனர் கூட சொல்லலாம். ஆனால் இங்கே மதில் இருக்குது. இங்கே சிவனுக்கு பார்த்தீங்கன்னா அரண் கிடையாது, இங்கேயும் சிவன் வந்து போச்சு, அதனால கிடையாது. கட்டளை அம்புக்கு கண்டிப்பாக இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. நெக்ஸ்ட் பார்க்கல ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க.
முருகன் அவர் அருகில் சென்றார்கள் அப்படின்னு பார்க்கக்குள்ள முருகன் ஒருத்தவர் தான். அப்போ அவர் அருகில் சென்றான் தான் வரும். அப்போ சென்றார்கள்ன்றது பன்மை, அப்போ இது வராது. இங்கே முருகன்றது ஒருத்தவர், அவர் அருகில் சென்றார்கள், முருகன் அவர் அருகில் சென்றார்கள், இது பன்மையில் வருது, அப்போ இதுவும் வராது. முருகன் அவர்கள் அருகில் சென்றனர், அப்போ இங்கே ஒருத்தவங்க தான் வரணும். இங்கே பல பேரை சொல்கிறாங்க, அப்போ இதுவும் வராது. அப்போ முருகன் அவர் அருகில் சென்றான், இங்கேயும் சிங்குலர் இங்கேயும் சிங்குலர், அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? அடுத்த கொஷின், பிழையற்ற ஒருமை தொடர் எது அப்படின்னு கேட்கல. நான் அல்லோம் அப்படின்னு வரக்கூடாது, நான் அல்லோம் வரக்கூடாது, நான் அல்லேன்னு தான் வரணும். நீ அல்லீர்னு வரக்கூடாது, நீ அல்லை அப்படின்னு தான் வரணும். நீ வீர் அல்லீர்னு வரக்கூடாது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சரி, நான் அல்லேன்றதான் சரியான விடை. நெக்ஸ்ட் பார்க்கக்குள்ள சொல் பொருள், அதான் அறிஞ்சொரு பொருள் தான் கேட்குறாங்க. இது பொறுத்தக வடிவில் கேட்டிருக்காங்க. கொங்குனா என்ன? கொங்குனா மகரந்தத்தை குறிக்கும். அலர் அப்படின்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம், மேருனா இமயமலை. சரிங்களா? இது ஒரு செயல்பாட்டு தான். இந்த செயல்பாட்டு என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இது ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான், ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு பாட்டு தான், செயல்பாட்டு தான் இது. சரிங்களா? அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கக்குள்ள பிழை திருத்தம், இந்த ஒரு ஓர்ன்றது கண்டிப்பாக ஒரு கொஷின் 2 கொஷின் வந்துடும் இந்த ஒரு ஓரில். அதனால் இந்த ஒரு ஓரை தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். இந்த ஒரு ஓர்ன்றது என்னன்னா, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு வரக்கூடாது, ஓர் தான் வரணும். அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஓர் உயிர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் மட்டும்தான் வரும். அதுபோல் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரக்கூடாது, ஒரு தான் வரணும். சரிங்களா? அதுபோல் உயிர் எழுத்துக்கு முன்னாடி அஃது தான் வரணும். அது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும். சரிங்களா? இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிங்க, நம்ம பின்னாடி தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம வாங்க இந்த கொஷினை ரீட் பண்ணலாம். ஓர் வண்ணத்து பூச்சி, இந்த வண்ணத்து பூச்சின்னு இருக்கு. வண்ணத்து பூச்சி வா இருக்கு, வான்றது உயிர்மை எழுத்து தான். அப்போ உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு வரக்கூடாது, ஒரு தான் வரணும். சரிங்களா? அப்போ இது தப்புன்னே சொல்லிடலாம். அடுத்தது இங்கே வண்ணத்து பூச்சின்னு இருக்கு, அப்போ முன்னாடி உயிர்மை எழுத்து ஒரு தான் வரணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். அப்போ இது சரியாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது பார்க்கக்குள்ள இதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக ஏதோ இருக்குது பாருங்கள், ஒருன்னு இருக்குது. அப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக டிக் போட்டு போயிடக்கூடாது. அடுத்தது ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கணும். அடுத்த சென்டென்ஸில் உலகில் எங்கோ ஓர் எதிர் விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. நீங்கள் தப்புன்னு பார்த்துட்டு இங்கே ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போட்டு போயிடவே கூடாது. ஏன்னா இங்கே ஏன்றது உயிர் எழுத்து, அப்போ உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும். அப்போ இதுதான் சரியாக இருக்குது. இந்த ஆப்ஷனில் டிஏ பாருங்கள், இங்கே ஒரு வண்ணத்து பூச்சின்னு இருக்குது, இங்கே ஓர் எதிர் விளைவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இங்கே ஓர் தான் வரணுமே தவிர ஒரு வரக்கூடாது. அப்போ ஆப்ஷன் டி தவறு, பி தான் சரி. நெக்ஸ்ட் பார்க்கக்குள்ள இது திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. தேவர் அணையர் டேஷ் அவரும் தான் மேவன செய்தொழுகலாம் அப்படின்னு கயவர். இது திருக்குறள் தெரிஞ்சாதான் போடலாம், என்ன போட முடியாது. சரியான தொடரை எடுத்து எழுதுக. இந்தியாவின் டாக்டர் மனிதன், இது வராது. டாக்டர் அலி சலீம், இதுவும் வராது. இந்தியாவின் மனிதர் பறவை டாக்டர் சலீம் அலி, இந்தியாவின் மனிதர் அவரும். அப்போ
மற்றவங்களாம் மனிதர் இல்லையா அப்படின்ற ஒரு சென்டென்ஸில் வந்துடும். அப்போ இது தவறு. இதுதான் சரியானது சென்டென்ஸாக இருக்கும். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இது ஸ்கூல் புக்கில் தான் எடுத்திருக்காங்க. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் இந்த கொஷின். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நண்பா படி அப்படின்றது என்னென்னா விழித்தொடர். அண்ணாவா முன்னாடி பார்த்தோம்ல, அண்ணாவான்றது என்னென்னா விழித்தொடர். அதுதான் நண்பா படின்றதும் விழித்தொடர் தான். சரிங்களா? வினா தொடர்னா நண்பா நண்பனை படித்து விட்டாயா அப்படின்னு கேட்குறது வினா தொடர். உணர்ச்சி தொடர் நண்பா நண்பா படித்து விட்டாயா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு கேட்டால் அது வந்து உணர்ச்சி தொடர். எதிர்மறை தொடர்னா நான் படிக்காமல் இருப்பேனா அப்படின்னு கேட்கக்குள்ள அது வந்து எதிர்மறை தொடர். அது எப்படி தெளிவாக சொல்லலாம்னா நான் படிக்காமல் இருப்பேனா அதுதான் சரியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கக்குள்ள 93வது கொஷின். மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன தான் வரும். இது வந்து டைரெக்டாக போகிற கொஷின் தான். சரிங்களா? அடுத்தது பார்க்கக்குள்ள பெயர் சொல் எத்தனை வகைப்படும். இதெல்லாம் டைரெக்டாக போகிற கொஷின். அடுத்து அறநெறிச்சரம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு வரும், இல்லை என்ன அப்படின்னு வரும். இந்த யாது இல்லைன்னா என்ன தான் பண்ணணும். சரிங்களா? எப்படி அறநெறிச்சரம் என்பதன் பொருள் எப்படின்னு வருமா வராது, எதற்கு வருமா எவ்வாறு வருமா வராது. அப்போ என்ன இதில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதான் போடணும். இப்போ என்ன தான் இதுக்கு செட் பொருந்தது, அதனால் என்ன தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பொருத்தமான காலம் அமைத்தல். இது இறந்த காலமா நிகழ்காலமா அப்படின்ற காலத்தை கேட்குறாங்க. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக்கன்னு சொல்கிறாங்க. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைவாள்ன்றது வந்து எதிர்காலத்தை குறிக்கிறது. எதிர்காலம். அப்போ இது இறந்த காலம்னு கொடுத்துருங்க. அப்போ இது தப்பு. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைகின்றாள் அப்படின்றது நிகழ்காலம். இங்கே எதிர்காலம் கொடுத்துருங்க. அப்போ இதுவும் தப்பு. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள் இறந்த காலம்தான். அப்போ இதுதான் சரி. நெக்ஸ்ட் பார்க்கல தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்து முடித்தாள்ன்றது இறந்த காலம்தான். இது வந்து இறந்த காலம்தான். இது நிகழ்காலம் கொடுத்துருங்க. அப்போ இது தவறு. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள் இறந்த காலம், இதுதான் சரி. அடுத்து பார்க்கல பேச்சு வழக்கு அல்லாத சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகான்னு சொல்லியிருக்காங்க. எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன். அப்போ கொள்ளணும்ன்றது வந்து பேச்சு வழக்கு தான். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, பேச்சு வழக்கு அல்லாத சொல்லு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது தவறு. எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு இதுவும் தவறு. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், இது சரியான எழுத்து வழக்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்றது பேச்சு வழக்கு வராது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. நெக்ஸ்ட் சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த எழுத்து வழக்கு யாரப்பா நீ எங்கே வந்தே அப்படின்றது வந்தேன்றது வந்து பேச்சு வழக்கு. அப்போ இது வராது. இங்கே எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்க. யார் நீ எங்கே வந்தன்றதும் பேச்சு வழக்கு, இது வராது. யாரப்பா நீ எங்கே வந்தன்றதும் பேச்சு வழக்கு, இதுவும் தவறு. அடுத்து யார் நீ எங்கு வந்தாய் அப்படின்றது தான் சரி. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. நிறுத்தற் குறியீடு. நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான், கம்மா வராதிங்க. இங்கே நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான்றது ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா? நம்ம இப்போ தெளிவாக நிறுத்தற்குறியை வச்சு தெளிவாகவே நம்ம கிளாஸில் பார்க்கலாம். அடுத்த கொஷின், லாஸ்ட் ஃபைனல் அண்ட் கொஷின் 100 கொஷின். சரிங்களா? 100வது கொஷின், கடைசி கொஷின் பார்க்க போகிறோம். பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தற்குறியீடு. இதே நிறுத்தற்குறியீடு தான் கேட்டிருக்காங்க. காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா. இங்கே என்ன நம்மளே பண்ணலாம், இங்கே கொஷின் மார்க் வரும், இங்கே கொஷின் மார்க் வரும். அதாங்க ஆன்சர். காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? நாம்
இதோட 100 கொஷின் முடிஞ்சு போச்சு. 100 கொஷின் பார்த்துடும். அதாவது 2024 இன்ஜினியரிங் எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் மொழி கட்டாய வினாத்தாளுக்கான விடையும் பார்த்துட்டோம். சரிங்களா? எவ்வளவு டாப்பிக்கில் வந்து எவ்வளவு கொஷின் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தொகுத்து போட்டிருக்கோம். அதையும் பார்த்துட்டோம். இப்போ இதை பார்த்துட்டா இந்த கொஷின் எப்படிலாம் கேட்குறாங்க, சிலபஸ் வைஸ் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு நமக்கு தெளிவாகவே தெரிஞ்சிடும். தெளிவாக தெரிஞ்சதுனால படிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டால் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ என்னென்னு இப்போ கொடுத்துக்கிற சிலபஸ் என்னன்னா எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற போல தான் இருக்குது. எதையுமே மனப்பாடம் பண்ணி எழுத முடியாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்களா இந்த 100 கொஷினுமே பார்க்கக்குள்ள மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கு எந்த வேலையுமே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எழுத முடியும். ஒரு சிலது மட்டும்தான் இலக்கணத்துலேருந்து ஒரு சில வந்தது மட்டும்தான் நம்ம படித்து மெமரைஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருந்தது. மற்றது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு எழுதுகிற போல தான் இருக்குது. அதனால் தமிழ் வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஈஸியாக இருக்குன்றதுனால அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அது புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவிலேருந்து என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாக ஒரு டாபிக் வைஸாக என்னென்ன எப்படின்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த வகுப்பு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வரும். அதோட புணர்ச்சி விதிகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.